ஒரு 2 வீக் பிஃபோர்ல இந்த ஆர்கானிக் சாயில் வந்து நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி என்னோட செடிக்கெலாம் வந்து மிக்ஸ் பண்ணி போடலான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதனால வந்ததுனால அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நல்ல மாய்ஸ்டராக நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 கேஜி அளவுக்கு வீட்டில் வாங்கி வச்சிருந்தேன். இப்போ இது எல்லாமே காலியாகி போச்சு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்மளோட தொட்டியெல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம பிளான்ஸ்லாம் எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை மறுபடியும் வாங்க போறோம் அப்படிங்கிறதே தெரிய போகுது. ரொம்ப நாளாக வந்து இந்த ஸ்டாண்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ வரும், எப்போ என்னோட செடியெல்லாம் இது மேலே வைக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி வாங்கினது தான் இந்த நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டாண்ட். ஆல்ரெடி என்னோட பிளான்ஸ் எல்லாமே வந்து கீழே பிளேட் வச்சு தான் வந்து வச்சிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த தரையில வந்து எந்த ஒரு தண்ணியும் பட்டு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஸ்டாண்ட் வச்சிட்டோம்னா நமக்கும் நல்லது, வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாண்ட்ல அதுக்கு மேல பிளேட் வச்சு வச்சிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் டபுள் சேஃப்டியாவும் இருக்கும். அதே போல நம்ம பிளான்ட்டும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நல்ல அழகான ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல தான் வாங்கியிருந்தேன். நல்ல ஸ்ட்ராங்காவே இருந்தது. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில வாங்கினதுனால நல்லா டச் பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. இதோட லிங்க் எனக்கு கிடைச்சா நான் அஃபிலியேட்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சன்லைட் பட்டு க்ரோ ஆகுற செடியெல்லாம் வந்து சன்லைட்ல ஸ்டாண்ட் போட்டு வச்சுட்டேன். அதே போல சன்லைட் இல்லாம மைல்டான அடிக்கிற வெயில் பக்கம் வளர்ற செடியெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி அழகா ஸ்டாண்ட் போட்டு வச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்தது. எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க.